ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கணும், வரக்கூடிய நாட்களும் நல்ல நாளாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம். ஏகாதேசி திதி, அதனால பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு அதே போல தான் இன்னைக்கு கிரக சஞ்சாரங்களில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்கிறாங்க. அண்ட் ஏகாதேசி திதியில் இன்றைய நாளில் இந்த மேஷராசி நேயர்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. பாக்யநாதன் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருக்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் உற்சாகமும் இருக்கும். இன்னைக்கு மாத கடைசி, ஸோ நிறைய பேருக்கு ஒரு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கலாம். இன்றைய நாளில் உங்களுடைய பிரார்த்தனையை லக்ஷ்மி நாராயணருக்கு பண்ணுங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். ரிஷபராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக அமைந்திருக்கிறது. அது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷங்களும் எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு சேருவதும் மனதிற்கு திருப்தியும் ஆனந்தத்தையும் தரும். இந்த ஆடி மாதத்தில் ஏகாதசி திதியில் இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது. லக்ஷ்மி நாராயணரை வணங்குவதும் மற்றும் பிரத்யேகமாக இன்றைய நாளில் மகாலட்சுமியை வணங்குவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு பண பற்றாக்குறையை நீக்கும். கடகராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது வெற்றியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு சேரும். புதிய வியாபார முயற்சிகள், புதிய வியாபாரம் பற்றின பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட நபரை சந்திப்பதோ வெற்றியை தரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே நிறைவேறும். ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் புதன்கிழமையாக இருப்பதனால் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது நல்லது. ஆதிசேஷனை வணங்கவும். சிம்மராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். இன்று ஆலயங்களுக்கு சென்று விநாயகர் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய சிம்மராசினியர்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். ராசிநாதன் சூரிய பகவான் கடகத்தில் இருப்பது உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை நீக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைய இன்று குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக அமைத்து கொடுப்பார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் புதிய வியாபார முயற்சிகள் செய்வதற்கும் வெற்றிகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் முருகன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்யவும். விருச்சிக ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். அலைச்சல்கள் இருந்த போதிலும் இன்று மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய இட மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண உதவி இன்று கைக்கு சேரும். மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் புதன்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கவும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் சேரும். இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது.
மகர ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருப்தியான நாளாக அமையும். இன்று இறை வழிபாடும் மற்றும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் இன்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த குடும்ப சிக்கல்கள் தீரும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். கும்பராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது. பல நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பிள்ளைகளால் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். 5ஆம் இடத்திற்கான புத பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். லக்ஷ்மி நாராயண யோகம் கூடிய இன்றைய நாளில் புதன்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கலாம். மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். பல நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருந்து வந்த பூசல்கள் அனைத்தும் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இன்று புதன்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கலாம். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதும் பெருமாள் ஆலயத்திற்கு இன்று அரிசி தானம் செய்வதும் மீனராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல் என்பது பரவலாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இதன் நன்மைகள் என்ன? ஆடி மாதம் கூழ்வாக்கிறது அப்படிங்கிறதே உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான். இப்போ சூரியன் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம், இந்த சீசன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், மகர மாதம், தை மாதம், இந்த 4 மாதத்துலேயுமே இந்த சூரியனினுடைய இந்த சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய விஷயங்களில் நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இப்போ ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்துலேயும் உஷ்ணம் அதிகரிக்கும். ஐப்பசி மாதம் மழை காலம், அப்பவும் நமக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அப்பவும் உஷ்ணம் அதிகரிக்கும். தை மாதமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த சீசனல் சேஞ்சஸில் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. ஸோ நம்ம எதுவுமே ஒரு ஆன்மீகத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்லும் பொழுது ஒரு பயம் இருக்கும் நமக்கு மனசில். சரி, இந்த புரட்டாசி மாதமாக பெருமாளுக்கு நம்ம கண்டிப்பாக இப்படி இருக்கணும், தழுவை போடணும், மார்கழி மாதமாக ஐயப்பனை கும்பிடணும், இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தெய்வங்கள் அதற்கு தகுந்த பிரசாதங்களையும் வைத்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இயற்கையை சார்ந்த ஒரு விஷயம்தான். அப்போ ஆடி மாதத்தில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியனினுடைய இந்த கதிர்கள் பூமியின் மேல் அதிக தாக்கத்தை கொடுக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த கேப்பையில் நம்ம கூழ் வார்க்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உடலில் அது ஃபுல்லாக அந்த உஷ்ணத்தை தணித்து, அதுவும் அது பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையில தான் கூழ் வார்ப்பாங்க. இல்லை இந்த ஆடி மாதம் முழுவதுமே சில கோயில்களில் உண்டு. ஸோ வேப்பஞ்சேலை கட்டுவது, ஆடி மாதம் கூழ் வார்ப்பது, அம்மன் ஆலய வழிபாடுகள், இது எல்லாமே இந்த ஆடி மாதம் செய்வதற்கான காரணமே சூரியனை வைத்து தான். ஸோ இந்த கூழ் வார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம உடல் உஷ்ணம் தீர்வது மட்டும் அல்லாமல் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பதற்கான அந்த உடல் அமைப்பு சீர்படுத்தி கொடுக்கும். இந்த கூழ் வார்க்கக்கூடிய விஷயங்கள் இதற்கு புராணத்திலையும் ரேணுகா பரமேஸ்வரி காட்டில் தீ ஏற்பட்டு அவங்க உடம்பெல்லாம் வெந்து போயிட்டு அவங்க போகும்பொழுது இந்த காட்டுவாசிகள் வேப்பஞ்சேலை கட்டி இந்த கேப்பங்கூழ் தான் அவங்களுக்கு உணவாக கொடுத்தார்கள். அதில் உடல் புண்ணு ஆறிடுச்சு. அதனால் ரேணுகா பரமேஸ்வரி இந்த ஒவ்வொரு ஆடி மாதமும் எனக்கு கூழ் வார்த்து என்னை நீங்கள் வணங்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டதாகவும் ஒரு புராண வரலாறு உண்டு. ஸோ ஆடி மாதம் கூழ் வார்ப்பதற்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தான் மெயினாக நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.